ராமானுஜதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரபவனம் வந்தே ரமிஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் கர்க்கடே புரோல்பகுண்யாம் துளசீகானனோத்பவாம் பாண்யே விஷ்ணும் பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம் गरुडाय नमस्तुभ्यं नमस्ते दक्षिणां पते नभोगमादिराजाय सुवर्णाय नमो नमः रामानुजपदाम्बोज संसदं गुणवारितं दयापालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वय सुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णवर्यतनूजं सुरवाप्तबोधं श्रीराघवार्य गुरुमन्वहमाश्रयामि श्रीमद्भे गोदाय नमः विशेषतः 27வது வசனம் கூறாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உந்தன்னை பாடி படை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடும் புறம் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வரையே தோளே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலமும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதற்கின்னே பார்ப்போரு மூடனை பேர்ந்து முழங்கை வழிவார கூடியிருந்த குளிந்தேலோ இம்பாவா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இந்த விசேஷமான ஒரு பாட்டு. அதாவது என்ன அப்படின்னாக்க, உலகத்தில் மனுஷன் தான் எப்படி இருக்கா அப்படின்னாக்க, உன்னாதியான மாயை அப்படின்னாக்க நமக்கு எல்லாமே ஒரு அப்படி போனால் அப்படி வேணும் பேர் அப்படி வரும் சந்தோஷம் அப்படி விட அதான் சந்தோஷம் வரும் மாயை காமிக்கணும். அந்த புரிய ஆகணும் அப்படின்னாக்க நமக்கு எந்த விதமான ஒரு சரியான விஷயம் புடப்படாது. தான் மாயை ஒரு கட்ட பழக்கம்னு வச்சுக்கோங்க. அது போய் மாட்டி கட்ட பழக்கத்தில் மாட்டிட்டோம் அப்படின்னாக்கா அது விடுபடுறது ரொம்ப கஷ்டம். விடுபட முடியாது. நம்மளை ஃபுல்லாக ஆட்கொண்டு அழிச்சு விடும். அதே போல அப்பேற்பட்ட நம்ம எம்பெருமான் என்ன பண்றான்? அந்த மாதிரி ஒரு மாயில கூடியதான் என்னாச்சு, எம்பெருமானை வருத்தம் இருக்க எம்பெருமானே இல்லைன்னு சொல்றாரு. உண்மை கிடையாது, எல்லாமே ஒரு இது அப்படின்னு. அப்பேர் போட்ட கூடாத வரையும் எம்பெருமான் என்ன பண்றான்? அவனுடைய கருணையினால் அவளையே நம்ம கூட வைக்கணும். அதுதான் எம்பெருமானுடைய ஒரு விசேஷமான குணம். கோவிந்தா கோவிந்தானா என்ன அப்படின்னாக்க, கோவிந்தஜி கோவிந்தா, அதாவது கோவிந்தன் என்ன அப்படின்னாக்க பசுக்களை ரட்சிப்பு. நாமளே அப்படி மதம் அந்த மாதிரி பிரிஞ்சிடணும். பசுக்களை போல ஜீவராசிகள் என்ன பண்றாங்க? பசுக்கள் அவன்கிட்ட போய் இருக்கிறதா அப்படின்னா அது கிடையாது. அவனே இருந்தவரான். எம்பெருமான் என்ன பண்றான்? அவனை தப்பு செய்வனை திருத்தி அவனே பணிகொள்ள வேண்டாம், திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு அவனே எல்லாம் செய்யறான். அதே போல அவனே பசுமாட்டை ஜீவராஜிகள்கிட்ட அவனே அடைஞ்சு எப்படி காப்பாற்றுறான். அதனால்தான் கோவிந்தன் அப்படின்னு. அப்பேற்பட்ட எம்பெருமானை நம்மை ரட்சிப்பவரை பாடி வரை கொண்டு நாம் பாடணும். பாடினது பகவத் பக்தி,
பலவிதமான விசேஷங்களை சொல்லலாம். பக்தி பண்ணா போதும், பகவன் நாமங்களை சொன்னால் போதும். பகவன் நாமங்களை பாடி கலியுகத்தில் அது ஒரு விசேஷமான ஒன்று. என்ன அவசர உலகமானதுனால இதிலே உட்கார்ந்து போன்னு சொல்ல முடியாது. பகவன் நாம சங்கீர்த்தனமே விசேஷமான ஒரு கலியுகத்துக்கு விசேஷமான ஒரு படை. பகவானுடைய இந்த பகவன் நாமாக்களை சொல்லும் பொழுது பெருமானை நாம் பாடி அதை நம்ம அதுதான் நமக்கு பிரயோஜனம், அதுதான் நமக்கு கூடிய ஒரு சன்மான். நாடு புகழும் வருஜனாக வேதங்களுக்கு எது வேணும்? உலகத்தில் எல்லாரும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஆஹா அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு பகவத் பக்தன் எப்படி அது ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு விசேஷமா இருக்கு. சூடாகமே தோடுகளையே தோடே செவிப்பூவே சூடகமே அப்படின்னா, சூடகம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா சமாசிரயணம். சூடகம் தோல்வளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க திருவண்ணாமலை சாமிக்கிறோம் இல்லையா, இதுதான் நமக்கு தோல்வளை. தோடே அப்படின்னு அலங்காரம் என்ன அப்படின்னு அஷ்டாட்சரம் எல்லாரும் தெரிந்து கொண்டவருடைய விசேஷமான ஒரு இதைத்தான் ராமானுஜர் எல்லாருக்கும் சொல்லித்தர. அவங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லித்தரது என்ன, நமக்கு அதான் அணிகலன். சோடே செவிப்பூவே அப்படின்னாக்க அதான் துவயம். இது நம்ம அதை பற்றி எல்லாம் சொல்லிட்ட கூடுமனமுடையீர்கள் அப்படின்னு சொல்ற. முதல் பாடத்தை என்ன சொல்ற, பாடி பறை கொண்டு யாருன்னு சொன்னா இடமாக தந்த ஆண்டாளை எல்லாரும் தந்து எல்லாரும் போட்டு எல்லாரும் வாங்கும். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு சுமாட்டம் வேண்டிய அஷ்டாட்சரம் எவ்வளோ விசேஷமான வருது. பாடகம்ன்றது என்ன அப்படின்னாக்க சர்வஸ்லோகம். இதுதான் நமக்கு வேற என்ன அணிகலன் அப்படின்னாக்க எண்ணனைய பல்கணம் யாமணிவோம் அப்படின்னு. பல்கணம் அப்படின்னு நமக்கு நகரி என்ன அப்படின்னாக்க விசேஷமான மந்திரங்கள். அஷ்டாட்சரம், துவயம், சர்வஸ்லோகம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதனுடைய அர்த்தங்கள் தான் நமக்கு அணிகள். இந்த மந்திரம் என்ன பண்ணிப்போம், அதான் சாட்சி. இது ஒரு மாபெரும் பாக்கியம் கிடைச்சவங்க தான் கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு கிடைக்க. ஆடையுடுப்போம். ஆடைகள் என்ன அப்படின்னாக்க வைஷ்ணவம் அப்படிங்கிற ஆடை. அதை மறந்தடித்து கொண்டு சேடமா புறப்படும். நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா அவளோட முகத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு பூரிப்பு ஏற்படும். அப்பேற்பட்ட விசாலமான ஒரு ஆடையை
அடையாளம் அலங்கரிச்சது. ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது. எப்படி நம்ம ஆடை அடைச்சிருக்காங்க, என்ன பண்ணோம்? ஊடனை வயது உறங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. நீ வேலை சொல்லும்போது என்ன அப்படி சொல்லுங்க? சோச்சுரே சர்வான் காமஹன் சஹ பிரம்மணா விபக்ஷிதேதி அப்படின்னு வேதம் சொல்லு. இப்படியெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் குறிச்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றது. சாந்தோக்கியத்தை சொல்லும்போது தஸ்மின் காமா சமாஹிதா அப்படி சாந்தோக்கி என்ன இந்த முறை வயது உழைத்தவர்கள் வர அதை சொல்றாங்க அப்படின்னு. இப்பேற்பட்ட இந்த கல்யாண குணங்களோடு கூடிய அந்த எம்பெருமானை அனுபவிக்க பெறுகிறோம். நமக்கு ஒரு பாக்கியம். பொதுவாக சொல்றோம் அப்படின்னாக்கா, நம்ம முழங்கையிலேயே வழியிலாக்க சக்கரமாக ஏதாவது அனுபவிச்சு சாப்பிடுறோங்கிற அப்படி எப்படி அப்படின்னாக்க, வேதபுரசோ வைசா, அதாவது நான் நமக்கு அந்த சந்தோஷம் இருக்க, இந்த ஒரு ஆனந்தம் எப்படிலாம் நமக்கு மேல கையில் எடுத்து நமக்கு எப்படிலாம் இருக்கு, ரொம்ப வழியில் இருக்கு. அதாவது ஒரு ஆனந்தம். இப்பெருமானை நம்ம பாடும்போது தன்னாலே ஒரு முழங்கை வழிவாக அப்பேற்பட்ட ஒரு விசேடமான ஒரு வேத சொல்லும்போது ஏதோ வாதோ வழிபர்த்தந்தே அப்படின்னு சொல்றது. சாந்தங்கள் சாந்த உபாசித்த, அதாவது என்ன அப்படின்னா நம்ம அந்த ஆனந்தத்துல குளித்து அப்படியே குளிர்ச்சியா இருக்க முடியும். குளித்து அது அப்படியே இருக்கலாம், சரியா இல்லை. பக்த கூட்டங்கள், பக்த ஜனங்கள், வைஷ்ணவர்கள், சொன்னா இந்த இது வரும், சந்தோஷமான ஒரு ஆடை அணிந்தவர்கள், பெருமானே தரிசித்துட்டாங்க உடம்புல அது மாதிரி வரும். இல்லாம பெருமான வரும். அந்த அளவுக்கு பக்தியோட இருக்க விசேஷமான ஒரு இதே ஒரு தப்பான விஷயத்துல கருத்தாம எடுத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கத்திட்டு பக்கத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஆந்திராவில் ஆரம்பிச்சது இப்போ வெள்ளையெல்லாம் வந்துருக்கு. துண்டு போடும்போது அதில் உள்ள பகவான் நாமங்கள், திருவன்காப்பு, எம்பெருமானுடைய படம் இதெல்லாம் போட்டு துண்டுல மாதிரி எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க. அதை போட்டு பெருமானுடைய சிந்தனையில தான் இருக்க தவிர அது துணியை மேலே போட்டுக்கிறது, அது பின்னாடி கட்டிக்கிறது, கடைசியில் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இந்த பெருமானுடைய படம் இருக்கு, அதெல்லாம் கீழே உட்காந்து அது மாதிரி ஒரு தப்பானதே கூட உடம்புதான் அவனுடைய நினைப்பெல்லாம் எல்லாம் அதான் இது பண்ணிக்கிறது. அதே நம்ம எம்பெருமான் நடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுக்காக எம்பெருமான் பேரெல்லாம் துண்டெல்லாம் எழுதி அவருடைய பவனா போடு எம்பெருமானே அவர் படமா வரைஞ்சி திருவண்ணாமலை சந்தைகள் எல்லாத்தையும் கூட பின்னால் பட்சத்தை போட்டு உட்காந்து அது அபசாரம். அதை மாதிரிலாம் ஒரு துண்டை அடிச்சு கட்டிக்க கூடாது, அபசாரமானது. எம்பெருமானே ஃபுல்லா அவருடைய தானே, பெருமானே அப்படி ஃபுல்லா இருந்தால் உடம்பு முழுக்க அப்படியே இருக்கணும் அப்படின்னு தப்பான அர்த்தம். எல்லாமே வெளியில வந்த வெளியில் ஒரு அலங்காரம், இதெல்லாம் எனக்கு உள்ள அலங்காரம். எம்பெருமான உள்ள பிரதான என்பது எம்பெருமானே இருக்கான், உள்ளே இருக்கான். எந்த வெளியில் வைக்கிறாங்க அதை நீ எப்படி வகைப்படுத்து?
நம்ம எல்லாம் உள்கருத்து தான் எடுத்துக்கமே தவிர வெளிக்கருத்து தான் எடுத்துக்கிட்டோம். இனிமேல் மாதிரி போடுறதே விட்டுடும். சுடுற வந்து பெருமாளை போடுறது, சிவனுக்கா விளங்கேற்றம் போடுறது, பெருமாளுடைய பேரெல்லாம் முடிக்கிறது, அதெல்லாம் அவசியம். அது மாதிரி போட்டு நம்ம கட்டிக்க கூடாது, மேலே போட்டுக்க கூடாது. மனசை வாயில் சொல்லும், வாயினால் பாடு மனத்தினால் சிந்திக்க. முன்னால எம்பெருமான் நல்லா வாயில பாடு, அவரே மனசாக சிந்திக்கிறது. இது மாதிரி வெளிவேஷமே நமக்கு தேவையில்லை. எல்லாம் உள்ள எம்பெருமான் உள்ள இருக்கான். வெளியே வேஷம் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும். எம்பெருமான் உள்ள இருந்தாலே மூஞ்சில் ஒரு பிரகாசம் நல்லா தெரியும். ஆஹா, பேர்பட்ட ஒரு பிரகாசம் நன்னாலே தெரியும். அப்படி இருந்து எல்லாரும் நம்ம எம்பெருமான்கிட்ட பகவத் பக்தி பண்ணி எல்லாரும் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை மூழ்கி எல்லோரும் சௌபாகியங்களுடன் வாழ வேண்டுமாய் கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ராஜகோபாலன் திருப்படியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவள்ளுவர் எடப்பாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத் தேவபிஜெக்தார் யமனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியே கோதாயி நித்யமங்கலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.